ஃபர்ஸ்ட் அமேசானாவது பரவாயில்ல ஏதோ ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இவங்க அன்னியன் படத்தில் ஒரு 5 பைசா கதை மாதிரி அவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் கைஸ் நம்ம டெக் டெய்லிஸில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கன்சியூமர் அவேர்னஸ், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் என்னென்னமோ பேசுகிறோம். ஆனால் ஒரு கம்பெனி, ஒரு ஈகார்ட், நல்ல ஒரு வளர்ந்த ஈகார்ட் கம்பெனி சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளைக்கு கோடி எடுக்கிறாங்க. எதுக்கு, என்ன அமௌண்ட் அவங்களுக்கு அவ்வளோ போகுதுன்னே தெரியல. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னன்னா ஃப்ளிப்கார்ட் தான். ஃப்ளிப்கார்ட் பண்ணுற பிரச்சனை கொஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி வச்சுக்கானுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் போடுற ப்ராடக்ட் தான் உள்ளே இருக்கா அப்படின்னு நமக்கு வரக்கூடிய டெலிவரி பாய் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்து நமக்கு சொல்லுவார். இது என்னடா பித்தலாட்டமாக இருக்குது, நாங்கள் ஆர்டர் பண்ணால் தான் எங்களுக்கு கரெக்டாக வரணும், அதை என்ஷூர் பண்ண வேண்டியதான் உங்கள் வேலை. அதை பிரித்து பார்த்து அதுக்கு ஒரு அமௌண்ட் சம்மந்தம் வேணாமல் போட்டு வச்சிருக்கீங்க. ஒன்று. இன்னொன்று இதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த டெலிவரி பாய்க்கு ஏதாவது லாபம் பண்ணால் சத்தியமாக கிடையாது. அவங்க வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து 200 to 300 இது டெலிவரி பண்ணுவாங்க. இது வந்ததுலேருந்து அவங்களால அவ்வளோ பண்ணவே முடியல. எங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, இதுலேருந்து ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கேஜிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சம்திங் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 49 ரூபாயிலேருந்து 99 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கேஜிங் ஃபீ அதுக்கு ஒன்று போடுறாங்க. இப்போ சில பேர் கேட்கலாம், உனக்கு ப்ராடக்ட் சேஃபாக வரணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீலாம் போட்டு தானே பாவாங்க, நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அமேசான், ஸ்னாப்டீல், மிந்த்ரா, இது யாருமே இந்த வேலையை பார்க்கறது கிடையாது. இவங்க மட்டும் தான் இந்த வேலையை பார்க்கலாம். சரி, அப்படியே அதுவே இருந்தாலும் 5 ப்ராடக்ட் நம்ம சேர்த்து போட்ட பேக்கேஜிங் ஃபீ ஒரே மாதிரி தான் இருக்குமானா கிடையவே கிடையாது. 5 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 49 ரூபா 99 ரூபா போட்டு 500 ரூபா தனியாக அதிகம் கட்ட வேண்டியதாக இருக்குது. இவங்களோட எண்ணம் வந்து சேஃப் அண்ட் செக்யூரான பேக்கேஜ் தான் கொண்டு வரணும் அப்படி இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, எதுக்கு 5 ப்ராடக்ட்டுக்கு ஒரே பேக்கேஜ் ஃபீயாக போடலாம்ல? 5 ப்ராடக்ட் தனியாக அதுக்கு போட்டு வச்சிருக்கானுங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஷிப்னு எடுக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட். 49 ரூபா போடுங்க, 1 மில்லியன் 49 எங்கே போய் நிற்குது? அன்னியன் படத்தில் ஒரு 5 பைசா கதை மாதிரி ஒரு ஆள்கிட்ட 5 பைசா இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிக் பில்லியன் டேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பில்லியன் டேஸ் நாங்கள் ஆஃபர் தரோம், அதில் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் போடுங்க சொல்லிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் போனதை போட்டு வச்சிருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் 10 ரூபா கொடுத்ததான் விட்டாங்கன்னா இன்னொரு பெரிய ட்விஸ்ட் நடிச்சாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ட்விஸ்ட். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பில்லியன் டேல நீங்கள் ஒரு கூப்பன் கோடு மாதிரி கொடுத்தாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிக் பில்லியன் டே ஆஃபர் முடிஞ்சாலுமே அந்த ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், அதே ப்ரைஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட எண்ட் ரிசல்ட். இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாங்கினாங்க. ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ப்ராடக்ட் இருந்தால் தான் வாங்க முடியும், ப்ராடக்ட் இல்லாதவங்களுக்கு ஒர்ஸ்ட்டு காசு அப்படியே வேஸ்ட்டு. இதே அமேசானில் பண்ணதும் அவங்க அமேசான் அந்த பே பேலன்ஸ்லேயே அவங்க கொடுத்தாங்க. அது கூட கிடையாது, ப்ராடக்ட் இல்லைங்கிறதுனால காசு வேஸ்ட்டு, அப்படியே போயிடும் காசு. சரி, இது ஓகே. அடுத்து என்ன பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இனிமே வந்து ஃபிளிப்கார்ட்ல நீங்க வாங்கக்கூடிய பித்தலாட்டம் பாத்தீங்கன்னா, ஃபிளிப்கார்ட் எதுக்கு வாங்குறோம்னா நல்ல ஒரு ரெண்டாவனா சைட்டு, ஏதாவது இஷ்யூ வந்து அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஃபிளிப்கார்ட் நம்ம ஆர்டரே போடுறோம். இவங்க வந்து ப்ராடக்ட் வாங்கி முடிச்சு எங்களுக்கு தெரியாது, நாங்க இனிமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப்கார்ட் டைரக்டா இனிமே இன்வால்வ் ஆகாது அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்? இது என்னன்னே ஒண்ணுமே புரியல. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே யாருக்கும் தெரியாத மாதிரி கீழே போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு அமேசானும் அது மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அமேசான் எல்லா ப்ராடக்ட்டுமே இது பண்ணுறது கிடையாது. ஃப்ளிப்கார்ட் ஓரளவுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டான். இது போக ஏதாவது ஒரு நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு கஸ்டமர் கேர் சர்வீஸ் பண்ணால் பூரா பாட்டாக வருது. ஒஸ்ட்டு எல்லாமே பாட்டாக வருது. அமேசானில் கூட ஏதாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூனா ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர் கேர் கால் பண்ணால் 2 நாள் 3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இது வெறும் பாட்டு. நான் என்னோட ஃபோன் ஆர்டர் போட்டது, மோட்டரோலா ஒன்று போட்டேன், போல்ட் ஹெட்செட் ஒன்று போட்டேன். 2மே ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டேன். மோட்டரோலா ஹெட்செட் ஃபோனு வந்து அது வந்து ஃபோன் ஆன் ஆகாமல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணால் வெறும் பாட்டு, ஒன்றுமே சப்போர்ட்டே கிடையாது. நீங்கள் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நான் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி அந்த 15 நாளுக்கு உள்ளதை இழுத்து அடித்து, ஐயோ இந்த 20,000 ரூபா ஃபோனுக்கு ஏன்டா வாங்க நான் பட்ட பாடு பெரும் பாடா பண்ணிட்டாங்க. அடுத்தது ஹெட்ஃபோன் வந்து ஒஸ்ட்டு வீணாகவே போயிடுச்சு. இது என்னது? இது ஒரு ஆவரேஜான ஒரு கஸ்டமர் போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் எங்களுக்கு வேலையா? ஒரு 20,000 ரூபாய்க்கு ஃபோன் ஆர்டர் போட்டு அது வந்து இவ்வளவு தான் பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராப்பரான கஸ்டமர் சர்வீஸே அவங்கள்ட்ட இல்லை. எல்லாம் பூரா பாட்டு, கன்றாவியாக இருக்குது கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா மற்ற சைட்டு எல்லாமே பரவாயில்லையாட்டுறது இவங்க பண்ணுற பஞ்சாயத்தில். எனக்கு வந்து அமேசானையோ ஃப்ளிப்கார்ட்டையோ குறை சொல்லணுங்கிறதையும் எண்ணமே கிடையாது. ஆனால் இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் ரொம்ப கஷ்டம். இது என்ன பண்ணிட முடியும், யாரால் என்ன பண்ணிட முடியுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கஸ்டமர் ஏதாவது இது மாதிரி ஃபேஸ் பண்ணீங்கன்னா கோர்ட்டில் போய் லீகலாக கேஸ் போடுங்க. நீங்கள் இது மாதிரி போட கேஸ் ஏற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபைட் ஆகலை, யாருமே எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக தான் உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும்.
சரி எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இந்தியன் கம்பெனிங்க எதிராக பேசி ஆப்போசிட் பேசி கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து இது ஒரு இஷ்யூ. நம்ம இது வந்து போக போக அப்ரோச் பண்ண தான் இது சார்ட் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டே டு டே நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பின்ன ஒரு ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு ஒரு ஃபோனு ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். அதனால யாராவது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை அப்படியே விடாதீங்க. இதுக்கான என்ன ஸ்டெப் லீகல் எடுக்க முடியுமோ தயவு செஞ்சு இருங்க. இதுதான் ஃப்ளிப்கார்ட்டை பார்த்தீங்கன்னா என்னோட ஹானஸ்டான தாட்ஸ். இது நான் வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஐம் சஃபர் நான் ஃப்ளிப்கார்ட். இதோட ஹானஸ்டான தாட்ஸ். அதுக்காக நான் அதை போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ளிப்கார்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஏழரை வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.